இந்திய அளவில் ரீரிலீஸ் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவில் சம்பவம் பண்ண 10 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறையா தமிழ் படங்கள் இருக்குது, தெலுங்கு திரைப்படங்கள் இருக்குது, ஹிந்தி திரைப்படங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். முக்கியமாக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், என்னடா இப்படிப்பட்ட ஒரு ரீரிலீஸ் படமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ரீரிலீஸில் இவ்வளோ கோடி கலெக்ஷனா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ரிலீஸில் அட்ரு ஃப்ளாப் ஆகிட்டு ரீரிலீஸில் மிகப்பெரிய வசூல் பிளாக் பஸ்டரான சில படங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன படம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 10 திரைப்படங்களுமே ஒவ்வொரு சம்பவம் பண்ண படம். இது டாப் 10 ரீரிலீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாது. இந்த 10 படங்களுமே ரீரிலீஸில் சம்பவம் பண்ண படங்கள் தான். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மணிச்சித்திர தாழோ. சந்திரமுகி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம். அதோட ஒரிஜினல் படம், அதாவது சந்திரமுகி அப்படிங்கிறது ரீமேக். அதோட ஒரிஜினல் படம் மணிச்சித்திர தாழோ. மோகன்லால், சோபனா இவங்கெல்லாம் நடித்த படம். இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் ரிலீஸில் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த படம் தான் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இன் மலையாள சினிமா. அதாவது 93ல் இந்த படம் வந்து ஒரிஜினல் ரிலீஸு. லேட்டராக சில வருஷங்கள் கழித்து இப்போ ரீசெண்டாக 2024ல் இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 7.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மலையாளத்திலேயே ரீரிலீஸில் மிகப்பெரிய வசூலை வாரி கூச்ச ஒரு படமாக அமைஞ்சுது இந்த மணிச்சித்திர தாழோ. அடுத்ததாக 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து 2013ஆம் ஆண்டு ஒரிஜினல் ரிலீஸில் வந்து இப்போ 2025லையுமே வந்து இந்த படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த படம் ஒரிஜினல் ரிலீஸ்லேயே 320 கோடி வசூல். என்ன படமாடா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஹே ஜவானி ஹை திவானி அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படம் 2013ல் ரிலீஸ் ஆகி 320 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சுது. இந்த படம் இப்போ ரீசெண்டாக 2025ல் ரீரிலீஸ் செய்யப்பட்டு இதுலேயுமே 26 கோடிக்கு மேலே வந்து வசூலை வாரி குவிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ரீரிலீஸில் பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ஒரு படம் ஒரிஜினல் லாங்குவேஜில் ரீரிலீஸ் செய்யப்பட்டு அங்கே ஹிட் ஆகுறது வேற விஷயம். ஆனால் வேறு லாங்குவேஜில் டப் செய்யப்பட்டு அதை மறுபடியும் அதே டப் செய்யப்பட்ட லாங்குவேஜில் ரீரிலீஸ் பண்ணி அதில் பெரிய அளவில் சம்பவம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். இது தெலுங்கு படம் கிடையாது, ஒரு தமிழ் படம். அது தெலுங்கில் டப்பிங். ஆமாங்க, வாரணம் ஆயிரம் தான். அந்த படம் தெலுங்கில் 2023ல் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாக கிட்டத்தட்ட 3.5 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு. இதெல்லாம் பெரிய விஷயம். ஆக்சுவலாக சூர்யாவுக்கு ஆந்திரா தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஆனால் அது ரீரிலீஸில் டைரெக்டாக அங்கே மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. இங்கே வாரணம் ஆயிரம் அவ்வளோ பெரிய ரிலீஸ் ஆகலை. சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் வசூல் ரீதியாக ரீரிலீஸில் மிகப்பெரிய வெற்றி. இந்திய சினிமாவோட டிக்ஷனரி அப்படின்னு நம்ம ஷோலேவை சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஹிட்டு, அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர். பட்டி தொட்டிலாம் இருக்கிற இந்திய தெரியாத கிராமத்தில் கூட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவ்வளோ பெரிய ஹிட்டு. இந்த படம் 3Dயில் ரிலீஸ் ஆச்சு 2014 காலகட்டத்தில். அப்போவே இந்த படம் 13 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில் மட்டுமே. அப்போதைக்கு அதுதான் ரீரிலீஸ்லேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ். தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் கர்ணன் திரைப்படத்தை. அந்த படம் வந்த சமயத்தில் எப்படி ஒரு பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் 2012ல் இந்த படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு 150 நாள் தேட்டரில் ஓடிச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடிச்சு. 150 நாள் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. முக்கியமாக சத்யம் தேட்டரில் இந்த படம். ஸோ சில படத்தை காலத்தால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை முறை ரீரிலீஸ் செய்யப்பட்டாலும் கர்ணன்லாம் சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு படம். ஒரு தமிழ் படம் ரீரிலீஸில் 3 வருஷமாக தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, பிப்ரவரி 14ஆம் தேதி 2022 ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இன்ன வரையும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த டேட் வரையும் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. டவுட் இருந்தால் நீங்கள் வேணால் கூகுளில் போயிட்டு இந்த படத்தோட பேரை போட்டு புக் மை ஷோவோ இல்லை பிவிஆர்னோ போட்டு பாருங்கள். ஆமாங்க, பிவிஆரில் விண்ணை தாண்டி வருவாயா 3 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. 1100 நாளை கடந்திருக்கு இந்த படம். ஸோ ரீரிலீஸில் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஒரு பதிவை பதிச்சிருக்கு. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதாவது இந்த படம் ரொம்ப புதுமையான கதைகளும் இந்திய சினிமாவுக்கே. இப்படிப்பட்ட ஒரு படத்தை அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, அதுக்கப்புறமும் நம்ம பார்த்ததில்லை. இந்த படம் முழுக்க வெறும் மழையிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினல் மழையிலே எப்போல்லாம் மழை பெய்யுமோ அப்போவே இந்த படத்தை படமாக்கப்பட்டிருக்கு. 6 வருஷம் இதுக்காக டைம் எடுக்கப்பட்டிருக்கு.
இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஒரிஜினல் ரிலீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஆமாங்க, தும்பட் அப்படிங்கிற ஒரு படம் தான் 2018 தேட்டரில் ரிலீஸ் ஆகி இந்த படம் தேட்டருக்கெல்லாம் ஃப்ளாப்பு. ஆனால் இந்த படம் லேட்டராக ஓடிடியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. 2024 இந்த படம் ரீரிலீஸ் ஆகி 38 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சு ஒரிஜினல் ரிலீஸில் தோல்வி படமாக இருந்த படம் ரீரிலீஸில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சது தும்பட். இப்போ நான் சொல்ல போகிற இன்னொரு படமுமே ஒரிஜினல் ரிலீஸில் பெரிய ஃப்ளாப் ஆகி ரீரிலீஸில் பெரிய கலெக்ஷனை வாரி குவிச்சிருக்கு. 42 கோடி இந்த படம் ரீரிலீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் ரீரிலீஸில் இதுதான் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வைங்களேன், சனம் தேரி கசம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் 2016 வந்து ஒரு மரண தோல்வி படமாக அமைஞ்சு இந்த படம் இப்போ வந்து 42 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு சனம் தேரி கசம். அடுத்ததாக இந்த படம் எப்போ சொல்லுவான் நீங்கள் நினச்ச ஒரு படம் தான். ஆமாங்க, கில்லி. இந்த படம் வந்து வசூல் ரீதியாக என்ன சம்பவம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவே 2024 ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தது. ஒரு ரீரிலீஸ் திரைப்படம் வந்து தேட்டருக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுத்த ஒரு படம். வசூல் ரீதியாக 34 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண ஒரே சவுத் இந்தியன் ரீரிலீஸ் திரைப்படம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டிலேயோ இல்லை கர்நாடகாலேயோ ஆந்திரா தெலுங்கானாலேயோ மட்டும் பெரிய கலெக்ஷன் கிடையாது, ஓவர்சீஸில் கூட இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்ததுங்க ரீரிலீஸில். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் 34 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ரீரிலீஸ்க்கே ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சது கில்லி. ஒரு படம் 550 வாட்டி ரீரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீ என்ன சொல்ற? 95 2017 வரையும் ஒரு படம் 550 முறை ரீலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, தேட்டரில் கூட்டத்தை வர வச்சிருக்கு. ஓம் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் சிவராஜ்குமார் அவர்கள் ஹீரோவாக நடித்த இந்த படம் தான் ரீரிலீஸ்லேயே மிகப்பெரிய சம்பவம் பண்ண படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளோ ரீரிலீஸுமே வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை நம்ம ரீரிலீஸ்க்கே ஒரு ஐகானிக் ஃபில்மாக வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த ஓம் அப்படிங்கிற படம். இப்போ நான் சொன்ன இந்த 10 ரீரிலீஸ்க்குமே ஒவ்வொரு படங்களுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அந்தந்த ரீரிலீஸில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சம்பவம் பண்ண படங்கள். இது இல்லாமல் எக்கச்சக்கமான ரீரிலீஸ் படங்கள் இருக்குது. ஏன் இங்கேயே தமிழ்லேயே அவ்வளோ ரீரிலீஸ் படங்கள், பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச படங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அஜித் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களோட படமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே பெரிய அளவில் வசூல் பண்ண படங்கள் இருக்குது. ஏன் தனுஷ் அவர்களோட 3 கூட நிறையா முறை ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு முறையும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ரீரிலீஸில் நிறையா படங்கள் இப்போ வரப்போகுது. சச்சின் படம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது, பாஸ் என்கிற பாஸ்கரன், இன்னும் சில படங்கள் எக்கச்சக்கமாக வரப்போகுது. இதில் நீங்கள் எந்த படத்துக்கு காத்துட்ருக்கீங்க? இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ரீரிலீஸில் எந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.